ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கும்பமாசே மகோத்பூதம் ராமமிஸ்ரம் உபாஸ்மஹே புண்டரீகாக்ஷ பாதாப்ஜ சமாஸ்ரயன சாலினம். மாசி மாதத்திலே மகோத்பூதம் மக நட்சத்திரத்திலே ராமமிஸ்ரர் என்ற திருநாமம் கொண்ட புண்டரீகாக்ஷரினுடைய திருவடிகளை ஆசிரியத்தவரான மணக்கால் நம்பியை நான் வந்தனம் செய்கின்றேன் என்று இவருடைய தனியன் அயத்னதோ யாமுனமாத் மதாச மலர்க்க பத்ரார்பண நிஷ்கிரயேன யோக்ரீதவானாஸ்தித யவ்வராஜ்யம் நமாமிதம் ராமமமேய சத்வம். இவருடைய அவதார ஸ்தலம் மணக்கால். இவருடைய திருநாமம் திருநாமமிஸ்ரர். ஆச்சாரியர் உய்யக்கொண்டார். இவருடைய சிஷ்யர்கள் ஆளவந்தார், திருவரங்கப் பெருமாள் அரையர், தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளையரசு நம்பி, திருமாலிருஞ்சோலை தாசர், வங்கிபுரத்தாச்சின்னு சொல்லக்கூடியவர்கள். அவதார ஸ்தலத்திலே எழுந்தருளியிருக்கும் மணக்கால் நம்பி திருதண்டத்துடன் சேவை சாதிப்பதனால் கடைசியிலே சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் இவர் மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவர் அருளியுள்ள பெருமாள் திருமொழி தனியன் ஆரம் கெட பரநண்பர் கொள்ளென்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பிற் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியேன்னு வரக்கூடிய தனியன் இவர் அருளியதே. மணக்கால் நம்பி ஆளவந்தாரை ஆட்கொண்ட விதம் எப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஆச்சாரியனை சீடன் சென்று அடைய வேண்டியதுதான் நியதி. அந்த முறையில் ஆளவந்தார் தன்னை நாடி வர வழி என்னதுன்னு யோசித்தார். ஆக்கியாழ்வானை ஆளவந்தார் வாதத்திலே வென்று ராஜ்யத்திலே பாதியை பரிசாக பெற்றார். சமய காலத்திலே திருமணமெல்லாம் செய்து கொண்டு புதல்வர்களையெல்லாம் பெற்று ராஜ்ய பரிபாலனமும் செய்து கொண்டு வந்தார். ஆளவந்தார் திருமடப்பள்ளியிலே அவருக்கு தளிகை பண்ணும் ஸ்ரீ வைஷ்ணவர் யார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர் மூலம் ஆளவந்தாருக்கு தூதுவள கீரை மிகவும் பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டார் மணக்கால் நம்பி. அது முதல் மறுநாள் தினமும் காலையிலே மணக்கால் நம்பி நிறைய தூதுவளைக்கீரையை அவருடைய திருமடப்பள்ளியிலே கொண்டு வந்து கொடுத்தார். இப்படி 6 மாதம் கழிந்தது. ஷடார்னு 4 நாட்கள் தூதுவளக்கீரையை கொண்டு கொடுப்பதை நிறுத்தினார். தூதுவளக்கீரை சாப்பிடாமல் இருந்தது ஆளவந்தாருக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. பரிசாரகிடத்திலே ஏன் தூதுவளக்கீரை இன்று பண்ணவில்லைன்னு கேட்டார். பரிசாரகர் அதற்கு ஒரு வயசான ஸ்ரீ வைஷ்ணவர் தினமும் நிறைய தூதுவளக்கீரையை சமர்ப்பித்து வந்தார். என்னவோ தெரியவில்லை, 4 நாட்களாக அவரை காணவில்லைன்னு சொன்னார். ஆளவந்தார் பரிசாரகிடத்திலே இனி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தால் என்னிடத்திலே வந்து தெரிவிக்கும்படி சொன்னார். தெரிவியுங்கோள் அப்படின்னு அவரிடத்திலே சொல்ல, மறுநாள் மணக்கால் நம்பி தூதுவளக்கீரையை கொண்டு வந்த பொழுது ஆளவந்தார் அவரை பார்த்து, எங்கிருந்து வந்தீர், உம்முடைய திருநாமம் எது, என்ன காரியத்திற்காக இப்படி நடத்தி வருகிறீர்னு கேட்டார். அதற்கு அவருடைய பதில், அடியேன் திருநாமம் மணக்கால் நம்பி, உம்முடைய பிதாமகராகிய ஸ்ரீமன் நாதமுனிகள் தேக வியோகமாகும் காலத்திலே, இந்த தேகத்தை விடக்கூடிய சமயத்திலே அவர் சம்பாதித்த செல்வத்தை அடியேனுடைய ஆச்சாரியராகிய உய்யக்கொண்டாரிடத்திலே கொடுத்து வைத்தார். அதை தம்முடைய பேரனாரான யமுனை துறைவரிடம் ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னும் நியமனம் பண்ணி போனார். அதை உம்மிடத்தில் சேர்ப்பிப்பதற்காக இங்கு வந்துள்ளேன்னு தெரிவித்தார். சில காலம் அங்கேயே தங்கியிருந்து அவருக்கு பகவத் விஷயங்களை அனைத்தையும் சொன்னார். சரி, தன்னுடைய பாட்டனார் விட்டு சென்ற செல்வம் அது என்னதுன்னு ஆளவந்தார் நம்பியினிடத்தில் கேட்டார். அதற்கு நம்பி சொன்னார், அது அழியாத செல்வம், பலி கொடுத்து பெற வேண்டிய அவசியமே இல்லை, பச்சிலைகளை சமர்ப்பித்து பெற வேண்டியது. 2 நதிகளுக்கு இடையிலே 7 பிரகாரங்களுக்கு நடுவிலே ஒரு பாம்பினால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னார். தன்னுடைய பரிஜனங்கள் ஏதும் இல்லாமல் தனியாக வர வேண்டும்னு ஆளவந்தாரிடத்திலே நம்பி சொல்ல, அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து 2 பேரும் திருவரங்கம் நோக்கி சென்றார்கள். திருவரங்கம் பெரிய கோவிலிலே சயன திருக்கோலமாயிருக்கிற பெரிய பெருமாளை காட்டி, உம்முடைய பாட்டனார் நம் வசத்திலே கொடுத்து சென்று நிதி இதுவே என்று இந்த பரம தனத்தை பார்னு சொன்னார். ஆளவந்தார் திருவரங்கநாதனை சேவித்து மணக்கால் நம்பியிடத்திலே அத்தியந்தம பக்தி கொண்டு, இப்படி ஒரு பேருபகாரம் பண்ணினீரேன்னு மனமுருகி அவரிடத்திலே தண்டன் சமர்ப்பித்து நின்றார்.
அதுக்கு பிறகு சில காலம் கழித்து மணக்கால் நம்பி அவருடைய திருமேனி தளர்ந்து போனது. ஸ்ரீமன் நாதமுனிகள் இவருடைய ஸ்வப்னத்திலே தோன்றி நம்மாழ்வாரிடமிருந்து பெற்ற பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஆளவந்தாரிடத்திலே கொடுத்து தக்க சமயத்திலே எம்பெருமானாரை நேரிலே காணும்படியும் தர்சனத்தை அவர் மூலம் வளர்க்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும்னு சொன்னார். இந்த விஷயத்தை மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடத்திலே தெரிவித்து பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் அவரிடத்திலே ஒப்படைத்தார். கடைசியாக ஆளவந்தாரை அழைத்து கோயிலை நன்றாக பேணிவாரும் என்று ஆசீர்வாதமும் பண்ணார். இப்படிப்பட்ட மணக்கால் நம்பி ராமமிஸ்ரரானவர் மணக்கால் நம்பின்னு பெயர் வர காரணம் என்ன? உய்யக்கொண்டாரின் சிஷ்யர்களிலே பிரதானமானவர் மணக்கால் நம்பி. இவர் 12 வருடங்கள் உய்யக்கொண்டார் திருவடிகளிலே சர்வவித கைங்கரியங்களும் செய்து வந்தார். அப்போ ஒரு நாள் உய்யக்கொண்டாரின் குமாரத்திகளான பெண் பிள்ளைகள் 2 பேரையும் நீராட்டி அழைத்து கொண்டு வரும்பொழுது வழியிலே வாய்க்கால் சேர்ந்திருந்ததை பார்த்து சேரா இருந்தது. அவர்கள் அதை எப்படி கடக்க முடியும்னு திகைத்து நின்றார்கள். அப்போது இவர் ஒரு படியாய் கிடந்து அவர்களை தன் முதுகிலே அடியோட்டி எழுந்தருள வேண்டும்னு கேட்டுக்கொண்டார். இப்படி ஆச்சாரிய புத்திரிகள் மணல் கால் பொலிய நின்ற திருமேனியை உடையவராய் இருந்ததனாலே அன்று முதல் மணல் கால் நம்பி என்றும் இவர் அவதரித்த ஊருக்கு மணக்கால் என்றும் திருநாமம் ஏற்பட்டதுன்னு பெரியோர்கள் அருளி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரிய நிஷ்டையாலே உய்யக்கொண்டாருடைய பரம அனுகிரகத்துக்கு பாத்திரமானார் மணக்கால் நம்பின்னு சொல்லப்படுகின்றது. மேலே மாசி மகத்திலே திருவவதாரம் செய்தவரான திருமாலை ஆண்டான் பக்தாமிருதம் வாஞ்சித பாரிஜாதம் மாலாதரம் யாமுன பாதவக்தம் ஸ்ரீ பாஷ்யகாரார்த்த ஹிதோபதேயம் ஸ்ரீ ஞானபூர்ணம் சிரசா நமாமி. ஞானபூர்ணர் இவருடைய ஆச்சாரியர் ஆளவந்தார், சிஷ்யர் எம்பெருமானாராவார். திருக்குமாரர் சுந்தரத்தோளுடையான் பெரியாண்டான் என்று பெயர். இவருடைய அவதார ஸ்தலம் திருமாலிருஞ்சோலை. திருமாலை ஆண்டான் என்பது இவர்களுக்கு வம்ச பரம்பரையாய் வரக்கூடிய பட்டப்பெயர். ஞானபூர்ணர்ங்கிறது தான் இவருடைய திருநாமம். தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்துக்கு இவர் அருளியுள்ள தனியன் நாம் தினமும் அனுசந்திக்கிறோமே. தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹணீயம் பிராபோதிகீம் யோக்ருத சுக்திமாலாம் பக்தாங்கிரேனும் பகவந்தமீடே என்பது இவர் அருளியுள்ள தனியனாகும். திருமாலை ஆண்டான் என்ற வம்சப்பெயர் வந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தால், இவருடைய மூதாதைகளில் ஒருவர் கண்ணுக்கினியான் சுவாமி. ஒரு முறை சில மலையாள மாந்திரிகர்கள் வந்து மைய கண்ணிலே இட்டுக்கொண்டு அதன் மகிமையாலே மறைந்து நின்று அழகருடைய தேஜஸை ஆக்கர்ஷித்து கொண்டு போக வேண்டும்னு வந்தார்கள். அதை அறிந்த இந்த சுவாமி, இந்த மாந்திரிகர்கள் பலிபீட பிரசாதத்தை உண்டுதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் இந்த பலிபீட பிரசாதத்திலே மிளகு அதிகமாக சேர்க்கும்படிக்கு செய்தார். அதை உண்ட பின் இந்த மாந்திரிகர்களுக்கு கண்ணீர் நிறைந்து கண்ணில் இட்டுக்கொண்டிருந்த மை கரைந்து போனதனாலே அவர்கள் உருவம் வெளிப்பட்டது. அதுக்கு மேலே அவர்கள் தண்டிக்கவும் பட்டார்கள். அதனால் இந்த சுவாமிக்கு திருமாலை ஆண்டான் என்ற பட்டப்பெயர் ஏற்பட்டது. இவர் திருக்கோட்டியூர் நம்பியின் நியமனத்தால் எம்பெருமானாருக்கு திருவாய்மொழியின் அர்த்தத்தை சாதித்து கொண்டு வந்தார். இவர் ஆளவந்தாரிடத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ள சிஷ்யர் என்பதனாலே இவர் அருளி செய்த அர்த்தங்களுக்கு மாறுபட்டு எம்பெருமானார் சில அர்த்தங்களை இது ஏதோ புதுசா விஸ்வாமித்திர சிருஷ்டி போலே அருளி செய்கிறார், அதனாலே அதற்கு அவர் இசையவில்லை. அப்படி ஒரு நாள் அரியா காலத்துள்ளேன திருவாய்மொழி பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் ஆளவந்தார் அருளி செய்த அர்த்தத்துக்கு மாறாக எம்பெருமானார் ஒரு அர்த்தத்தை சொன்னார். திருமாலை ஆண்டானோ கோபம் கொண்டு காலக்ஷேபத்தை பாதியிலே நிறுத்திவிட்டார். இதை அறிந்த திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கம் வந்து திருமாலை ஆண்டானிடம் ஆளவந்தாருக்கு தோன்றாத அர்த்தம் எம்பெருமானாருக்கு தோன்றாது என்று சொல்லி தெளிவுபடுத்தினார். இந்த அர்த்தத்தை ஆளவந்தார் அருளி செய்ய நானே கேட்டிருக்கிறேன் என்று திருக்கோட்டியூர் நம்பி அருளி செய்து, அதுக்கு பிறகு சாந்தீவினியினிடத்திலே கிருஷ்ணர் வேத அத்தியனம் பண்ணினது போலேதான் உம்மிடத்திலே எம்பெருமானார் திருவாய்மொழியின் அர்த்தம் கேட்கிறதும் என்று சொன்னார். மேலும் ஆளவந்தாரினுடைய திருவுள்ளத்தில் உள்ள அர்த்தம் ஒழிய இவருக்கு வேறு ஒன்றுமே பிரகாசிக்காது என்று சொல்லி அவரையும்
பெரிய நம்பியையும் அழைத்து கொண்டு எம்பெருமானார் மடத்துக்கே எழுந்தருளினார் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே நடந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இவர் அருளி செய்த வார்த்தா மாலையிலே ஒரு வார்த்தை, ஒரு பாக்கு மரத்தை பயிரிடுவதற்கு 16 ஆண்டு காலம் பாடுபட்டு மரத்தை உருவாக்கிய பிறகு அதிலிருந்து பெறக்கூடிய பலன்னு பார்த்தா சொல்பமாக இருக்கும், அல்பமாக இருக்கும். அப்படி மிக தாழ்ந்ததான இந்த சம்சாரத்தை போக்கி மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடிய பரமபதத்தை தருவதற்கு உறுப்பாக துவயத்தை அருளி செய்த ஆச்சாரியன் திருவடிகளிலே எப்போதுமே நன்றி இல்லாத அந்த சம்சாரிகளுக்கு என்ன சொல்லி என்ன பயன் விளைய போகிறது? பேர் உபகாரம் செய்திருக்கிறான் ஆச்சாரியனானவன், நமக்கு மகா ரத்னமான துவயத்தையே உபதேசித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சம்சாரத்தில் தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த நிலையை போக்கிக் கொண்டு பரமபதத்தையே பெற்றுக் கொடுப்பதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய துவயத்தை அருளி செய்த ஆச்சாரியனிடத்தில் நன்றி இல்லாது இருக்கக்கூடிய இந்த சம்சாரிகளுக்கு எதை சொல்லி என்ன பயன் விளையப் போகிறது என்று எம்பெருமானாரின் ஆச்சாரியர்களுள் ஒருவரான திருமாலையாண்டான் வெறுத்து அருளி செய்த வார்த்தைன்னு இந்த வார்த்தையை சொல்லப்படுறது. மேலும் துவயத்தினுடைய மேன்மையை இன்னொரு வார்த்தையிலே சொல்றார். பசியால் வருந்தியவனுக்கு அமிர்தபானமே கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு துவயம் இருக்கிறது என்று அருளி செய்வார்னு. இப்படி ஆச்சாரியர்களுள் ஒருவரான மணக்கால் நம்பியும் திருமாலை ஆண்டானும், எம்பெருமானாரின் ஆச்சாரியர்களில் ஒருவரான திருமாலை ஆண்டானும், அவர்களிடத்திலே அவர்களுடைய திருவடிகளிலே நாம் நித்தியம் பணிந்திருந்து நமக்கும் ஆச்சாரிய பக்தி வளர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடியேன்.